ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அப்பாவோட அந்த 16வது நாள் சொல்வேன்ல, அதாவது சாப்பாடு கொடுக்குறனால தாங்க அப்படி சொல்கிறேன். என்ன தான் இருந்தாலும் நம்ம மறக்கணும்னு நினச்சா கூட எந்த விஷயத்தையுமே மறக்கவே முடியலங்க. அந்த பிரெயின் ஏதாச்சும் ஒன்று, ஒரு முக்கியமான எந்த விஷயமா இருந்தாலும் அதை திருப்பி டக்குன்னு ரீகலெக்ட் பண்ணி அது கொடுத்துரும் போல், அந்த மாதிரி தான் இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன், அப்பா இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ பெருசாலாம் எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் சரி, ஒவ்வொரு டைமும் சரி, எல்லா இடத்துலையும் ஞாபகத்துக்கு வராங்க. உண்மையாகவே அந்த பர்சன் இருக்கும்போது கூட இவ்வளோ ஒரு அன்பு இருக்குமான்னு தெரியல. இல்லாத போது தாங்க எல்லா விஷயமும் தேடுது. ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், அப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்குறதா இருக்கட்டும், அப்புறம் என்கிட்ட இப்போ காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அப்பா 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 வந்து ஃபோன் பண்ணாங்கன்னா டார்ச்சலாக தெரியும். ஆனால் இப்போ ஏன் ஃபோன் வரலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதான் ஒரு விஷயம் இருக்கும்போது அதோட விஷயத்தோடையும் அருமையும் தெரியாது. இப்போ தான் ஒன்று ஒன்றா புரியுது. கடவுள் ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறாருன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு தான் இருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் அப்பா தான் தெரியுறாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்பா இல்லாதது உண்மையாகவே இப்போல்லாம் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. எங்கே இருந்தாலும் எங்கள் அப்பா நல்லபடியாக இருக்கணும். என்னன்னு தெரில, முந்தானேத்து கூட கனவுல வந்தாங்க. ஏதோ ஜுரமா எதுமா அப்படின்லாம் சொன்னாங்க. என்னை அம்முன்னு கூப்பிடுவாங்க. இந்த அம்முன்னு கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லையன்ற ஃபீலிங்ஸ் இருக்குது. ஏன்னா அப்பாவை தவிர்த்து வேறு யாருமே என்னை அம்மே அப்படின்னு கூப்பிட்டதே இல்லை. கூப்பிடுவாங்க அம்மா எப்பயாச்சு, பட் ஆனால் அப்பா பார்த்திங்கன்னா எப்போவுமே அம்முன்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க, பேர் வச்சே கூப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அப்பா, நான் இப்போ கொடுக்கறது வந்து கடமைன்னு இல்லை, ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு வந்து நன்மை சேரும்ன்றதுனால தான் செய்கிறேன்.